Hey guys, welcome to Manoj Test Prep. This is Manoj. So, இன்னைக்கு என்ன நம்ம டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா some of the most repeated 25 questions asked in cognizant exams. Okay. So, அந்த questions நம்ம one by one பார்க்கலாம். Okay. So, the first question வந்து find the value of log 3600. Okay. இதோட வேல்யூ என்ன? Okay. So, first log என்னது? log எப்படி நம்ம போடலாம்? இப்போ வந்து for example log a b அப்படி இருக்கு. So இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா we can write as log a plus log b ன்னு சொல்லலாம். ஓகே, அதே வந்து if you having log a power b இது எப்படி எழுதலாம்? ஸோ இதை வந்து we can write as b வந்து comes to the starting. அப்போ b times log a. ஓகே, and what's the value of log 10? log 10 value வந்து 1. Okay, in some of the basics. So இதை வச்சு we can solve this one. என்ன சொன்னா log 3600 இதோட வேல்யூ வருது. அப்ப இந்த 3600 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? This one I can write as 36 into 100 ன்னு சொல்லலாமா? என்ன ஃபார்மேட்ல இருக்கு? log a into b. அப்போ this one I can write as log 36 plus log 100. அதாவது log a plus log b. and இந்த 36 வந்து இது வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்கா? ஸ்கொயர் வேல்யூ, இதுவும் ஸ்கொயர் வேல்யூ. அப்போ this one I can write as log 6 square. இந்த 100 I can write as log 10 square. So what happens? The power comes to the starting. அப்போ இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா you be having 2 times log 6 plus 2 times log 10. Okay, so we know log 10 value என்னது, which is equal to 1. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 2 into log 6 plus 2. log 10 value is 1. Okay. So இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா half log x plus half log y plus log 2 which is equal to log x plus y. Then எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்ட்னு we have to check. Okay. So இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு இங்க எல்லாமே இங்க வந்து ஹாஃபா இருக்கா? 1/2 1/2ன்னு. அப்ப அந்த 1/2 நான் எலிமினேட் பண்ணணும்னா ஐ ஹாவ் டு மல்டிப்ளை பை 2. அப்ப ரெண்டு பக்கமே 2ஆல மல்டிப்ளை பண்ணா இங்க 2 2 கேன்சல் ஆகுமா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பை 2 ஆன் போத் த சைட்ஸ். அப்ப என்ன ஆகும்? 2 into half of log x plus 2 into half of log y plus 2 into log 2 which is equal to 2 into log x plus y ன்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ இப்போ இந்த 2 கேன்சல் ஆகுமா? இங்கேயும் 2 2 get cancel. ஓகே, இந்த 2 இங்க மேல போலாமா? அதாவது log a power b னா I can write as b into log a ன்னு சொல்லலாமா? அப்போ 2 into log 2 I can write as log 2 power 2. Okay, then you'll be having log x plus log y plus log 2 power 2 which is equal to 2 times log x plus y. Okay, இங்க என்ன இருக்கு? log a plus log b னா I can write as log a into b. அதே ஃபார்மேட் தான், log a plus log b plus log c. அப்ப this one I can write as log x into y into 2 square. அப்ப 4 which is equal to 4xy. அப்ப log of 4xy which is equal to log x plus y whole square. இந்த 2 இங்க மேல பவருக்கு போயிடும். ஓகே, அப்ப நான் ரெண்டு பக்கமும் log இருக்கா? அப்ப log we can cancel. Finally we be having 4xy is equal to x plus y whole square. அப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. you be having x square plus y square plus 2xy. okay, இந்த 4xy அந்த பக்கம் போச்சுன்னா minus 4xy is equal to 0. அப்போ this one I can write as x square plus y square minus 2xy. அப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? x minus y whole square. அப்போ x minus y whole square equal to 0. From this I can tell x value is equal to y value. Next வந்து question number 3. என்னன்னா the profit earned
after selling an article for 650 is same as the loss incurred after selling the article for 426. Find the half of 50% of cost price. So இதுல என்ன சொல்ல வந்தாங்கன்னா, ஒரு ப்ராடக்டை வந்து நான் 650க்கு விற்கும் போது வரக்கூடிய ப்ராஃபிட்டும், அதே ப்ராடக்டை இப்போ செல் இட் ஃபார் 426 அப்போ வரக்கூடிய லாஸும் சேம்ன்றாங்க. அப்போ from this I can tell profit is equal to loss. எப்போ? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஃபிட்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸா, அப்போ லாஸ்னா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ஓகே, ப்ராஃபிட் எப்போ வந்துச்சு? when he sold that article for 650. அப்போ செல்லிங் பிரைஸ் வந்து 650 மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு லாஸ். இந்த லாஸ் எப்போ வந்துச்சு? அவன் அந்த ப்ராடக்டை 426 விற்கும் போது he is getting a loss. அப்போ செல்லிங் பிரைஸ் வந்து 426. தட்ஸ் இட். இப்போ சிபி இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2 times சிபி இருக்குமா, and then 650 plus 426 which is equal to 1076 தான். அப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து 1076 divide by 2 which is equal to 538. Okay, so this is my cost price. But என்ன கேட்டாங்க கொஸ்டின்ல? find the half of 50% of cost price. அப்ப இந்த காஸ்ட் பிரைஸ்ல 50% எவ்வளோ? 538ல 50%னா 50 by 100 which is equal to 538 into 1 by 2. ஓகே, இந்த வேல்யூல half. அப்போ again multiplied by half போடலாமா? அப்போ டோட்டலா வந்து இந்த 538 I can divide by 4 பண்ணலாமா? அதாவது half of 50% of cost price. Half na 1 by 2, 50% nalu 1 by 2. அப்ப directly I can divide by 4. அதை divide பண்ணா you'll be getting 134.50. So that is my final answer. Question number 4. என்ன சொல்லலாம்? How many 5-digit numbers can be formed with the numbers 1, 2, 3, 4, 5, 6 which are divisible by 4 if repetition is allowed? அப்படின்னா I have to form a 5-digit number. Okay, 5-digit number I have to form using any numbers 1, 2, 3, 4, 5 and 6. So இதை வச்சு I have to form a 5-digit number. இதுல வந்து repetition எவ்வளோ, I mean repetition allowed ன்ட்டாங்க. ஓகே, அப்போ எத்தனை numbers I can form, how many numbers I can form. ஓகே, ஸோ அப்போ என்ன மீனிங்? இப்போ repetition allowed or no repetition. So first we can see no repetition. அப்போ 5-digit நம்பர்னா இப்போ repetition not allowed. இப்போ இந்த பிளேஸ்ல நான் என்ன நம்பர்ஸ்லாம் பிளேஸ் பண்ணலாம்? 1, 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6 நம்பர்ஸ்ல எனி ஒன் நம்பர் ஐ கேன் பிளேஸ். இப்போ நீங்க 1 ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த செகண்ட் பிளேஸ்ல அகைன் 1 ஐ கேன் நாட் பிளேஸ். திரும்ப 1 அங்க வைக்க முடியும்னா ரிப்பிட்டேஷன் நாட் அலௌட்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்க வந்து 2, 3, 4, 5, 6ல இருந்து ஐ கேன் செலக்ட் எனி ஒன் நம்பர். அப்போ இங்க நான் 2வை செலக்ட் பண்ணிட்டேன்னா இங்க எவ்வளவு இருக்கும்? நெக்ஸ்ட் பிளேஸ்ல 2 வேணா வைக்க முடியாது. ஓகே, அப்போ இங்க வந்து எனக்கு 1 to 6 நம்பர்ஸ்ல எனக்கு 6 ways இருக்கு, 6 வழி இருக்கு. இல்ல 1, 2, 3, 4, 5, 6 அதுல ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணலாம். அப்போ ஐம் ஹேவிங் 6 ways to choose. இங்க வந்து எனக்கு 5 நம்பர்ஸ் இருக்கா, அப்ப வந்து இங்க in 5 ways I can choose the number. இங்க வந்து in 4 ways, இங்க 3 ways, இங்க 2 ways. அப்போ டோட்டலா மல்டிப்ளை பண்ணுங்க. That's your final answer. Okay, இது எப்பனா when no repetition is allowed. இப்ப அதே வந்து repetition is allowed அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் இங்க 1 பிளேஸ் பண்ணலாம், இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1. ஸோ டோட்டலா 1 நான் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கலாம். அதே போல ஐ கேன் ரிப்பீட் 2. ஓகே, இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிப்பிட்டேஷன் அலௌட் அண்ட் நோ ரிப்பிட்டேஷன். ஃபர்ஸ்ட் டேக் அ 5-digit நம்பர். இல்லைன்னா இந்த லாஸ்ட் 2 நம்பர்ஸ் வந்து ஷுட் பி டிவிசிபிள் பை 4. அப்போ இங்க என்னென்ன நம்பர்ஸ் நான் பிளேஸ் பண்ணலாம்? ஸோ பிளேஸ் பண்ணனா அந்த நம்பர்ஸ் வந்து 4ஆல டிவைட் ஆகணும். அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க 1 and 2 சூஸ் பண்ணுங்க. இங்க வந்து 1, இங்க 2.
divide ஆகுமா? Yeah, it is divisible by 4. Next 1 and 3, 13, 1 3, 13 not divisible, 1 4, 14 not divisible, 15 இல்ல. அப்போ 1 and 6 choose பண்ணலாமா? 16. Yeah, இது வந்து divisible by 4. Next 2 வாங்க. 2 1 not divisible, 2 2 not divisible, 2 3 இல்ல, 24 yeah, 25 not divisible, 26 not divisible. 3 check பண்ணிப்பாங்க. 31 இல்ல, 32 yeah divisible, and then 34 இல்ல, 35 இல்ல, 36 divisible ஆகும். Okay, 41 கிடையாது, 42 இல்ல, 43 not divisible, 44 divisible. Okay, அடுத்து check with 5. 51 divide ஆகுமா? ஆகாது 4 table. 52 yeah, and 56 ஆகும். அப்போ 6 வச்சு பாருங்க, 6 4 இது மட்டும் தான் டிவைட் ஆகும். அப்போ இந்த லாஸ்ட் 2 பிளேஸ்ல நான் வந்து 12 16 24 32 39 44 52 56 64 இந்த நம்பர்ஸ் நான் பிளேஸ் பண்ணலாம். அப்போ எனக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ எனக்கு இங்க in 9 ways I can select the last 2 numbers. லாஸ்ட் 2 நம்பர்ஸ்ல எனக்கு 9 ways நான் செலக்ட் பண்ண முடியும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? அப்போ ரிமைனிங் வந்து இந்த பிளேஸ்ல whichever number I can place, எந்த நம்பர் வேணா வைக்கலாம். அப்போ 1 2 3 4 5 6 இந்த 6 நம்பர்ஸ்ல எனி நம்பர் I can place. அப்போ எனக்கு 6 ways இருக்குமா? 6 வழி இருக்கும். அப்போ இங்க ரிப்பீட்டேஷன் அலௌட்ன்றாங்க. அப்போ இங்கேயும் 1 2 3 4 5 6 நம்பர்ஸ்ல I can place எனி நம்பர். அப்போ இங்கேயும் 6, here also 6. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ways பார்த்தீங்கன்னா 6 into 6 into 6 into 9. அப்போ you'll be having 216 into 9. So இதை மல்டிப்ளை பண்ணினா that's your final answer. You'll be having 1444. Okay. So நமக்கு தெரிய வேண்டியதுன்னா ரிப்பீட்டேஷன் அலௌட்னா என்ன பண்ணணும், ரிப்பீட்டேஷன் நாட் அலௌட்னா என்ன பண்ணலாம். ஓகே, ரிப்பீட்டேஷன் அலௌட்னா இந்த நம்பர்ஸ் எப்பவுமே ரிப்பீட் ஆகலாம். நோ ரிப்பீட்டேஷன்னா இங்க ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணினா இந்த நம்பர் செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ்ல வர முடியாது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. இதுனா the number of ways in which 8 different books can be arranged, okay, on a shelf so that 3 particular books shall not be together. Okay, அப்போ ஒரு ஷெல்ஃப் இருக்கு, and ஷெல்ஃப்ல I'm going to arrange 8 books. 1 2 3 4 5 6 7 8 books நான் அரேஞ்ச் பண்ண போறேன். இல்லைன்னா 8மே 8 different books. Okay, such that 3 books வந்து always not together. அப்ப 3 புக் மட்டும் எப்பவுமே ஒன்னாவே இருக்கக்கூடாது. அப்ப ஒரு புக் இங்க பிளேஸ் பண்ணினா இன்னொரு புக் இங்க இருக்கணும். தேர்ட் புக் எனிவேர் எல்ஸ். ஸோ நியர்பையா இருக்கக்கூடாது. அப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணோம்னா, அதாவது நாட் டுகெதர் அப்படின்னு சொன்னோம்னா which is equal to total number of ways, total ways minus books together. அப்ப இந்த புக்ஸை வந்து டோட்டலா எத்தனை வழிகள்ல நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் மைனஸ் இந்த 3 புக்கு எப்போதுமே ஒன்னா இருந்துச்சுன்னா எத்தனை வேஸ்ல we can arrange. இது மைனஸ் பண்ணா I can get books not together. ஓகே, அப்ப டோட்டலா வந்து எனக்கு 8 புக்ஸ் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8. I'm having 8 books. அப்ப இந்த 8 books it can be arranged among themselves in 8 factorial ways. அப்போ 8 factorial waysல அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, மைனஸ் புக்ஸ் ஆல்வேஸ் கம் டுகெதர். அப்ப இந்த 8 புக்ல 3 புக் எப்பவுமே ஒன்னாவே இருக்கணும். ஓகே, அப்போ இந்த 3 புக்கை we can consider as one book. ஓகே, இங்க இருந்தாலும் ஒன்னா இருக்கும், ஆல்ஸ் இந்த பிளேஸ்ல வந்தாலும் இந்த 3 புக் ஒன்னா இருக்கும். ஸோ எங்க வந்தாலும் 3 புக் ஒன்னா இருக்குமா? அப்போ வந்து இதை we can consider as a single book. அப்ப டோட்டலா மிச்சம் எத்தனை புக் இருக்கும்? 1 2 3 4 5 6. ஓகே, இங்க வந்து 5 புக்ஸ் 6 7 8 இந்த 3 புக் ஒன்னா இருக்கு. அப்ப டோட்டலா வந்து எனக்கு 6 புக்ஸ் சொல்லலாமா? அப்ப இட் கேன் பி அரேஞ்ச்ட் இன் 6 ஃபேக்டோரியல் வேஸ். ஏன்னா இந்த 3 புக் எப்பவுமே ஒன்னா இருக்கும். ஆனா இந்த 3மே டிஃப்ரெண்ட் புக்ஸ் தான். அப்ப இந்த 3 டிஃப்ரெண்ட் புக்கும் கேன் பி அரேஞ்ச் அமாங் தெம்செல்ஃப். அவங்களுக்குள்ளே ஷஃபிள் ஆவாங்களா?
அது வந்து 3 factorial waysல we can arrange. ஏன்னா 3 books இருக்கு, we can arrange in 3 factorial ways. அப்போ what is 8 factorial? அப்போ 8 factorialனா 8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. அப்போ உங்க வேல்யூ என்னன்னா 40,320. ஸோ அப்போ 1 factorial இருந்து ஒரு 10 factorial வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸை we have to mug up. அப்போ நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதே போல 6 factorialனா 720 and then 3 factorialனா 6. ஓகே, இதை நீங்க மல்டிப்ளை பண்ணினா 40,320 minus 4,320 இருக்கும். ஓகே, இதை சப்ராக்ட் பண்ணுங்க, you be having 36,000. ஓகே, அப்ப என்னன்னா இந்த புக்ஸ் நான் 36,000 waysல I can arrange. ஓகே, அடுத்து வந்து question number 6. இது வந்து a reduction of 20% in the price of mangoes enables a person to purchase 12 mangoes more for rupees 15. Okay, what was the price of 16 mangoes before the reduction of price? So என்ன சொல்லலாம்னா ஒரு மேங்கோ பிரைஸ் வந்து 20% கம்மியா இருக்கு. அப்ப என்னது, பிரைஸ் கம்மியாச்சு, நம்ம அதிகமா கன்சியூம் பண்ணுவோமா? அது போல எனக்கு 12 மேங்கோஸ் அதிகமா வாங்கியிருக்கான். ஓகே, அப்போ வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் 16 மேங்கோஸ் பிஃபோர் ரிடக்ஷன்? இந்த காசு கம்மியாகிறதுக்கு முன்னாடி 16 மேங்கோஸோட பிரைஸ் என்ன? ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன்று கான்செப்டா போகும். இப்போ வந்து பிரைஸ் ஆஃப் அ ப்ராடக்ட். இப்போ நார்மலா வந்து நான் கடைக்கு போறேன். ஓகே, ஐம் டேக்கிங் 100 rupees டு பை சம் சுகர், சம்திங் எல்ஸ். ஓகே ஓகே, அப்போ அந்த சுகர் பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு. இப்போ 1 kg சுகர் ஐம் கோயிங் டு பை ஃபார் 100. இப்போ இந்த 1 kg சுகர் பிரைஸ் வந்து கம்மியா இருக்குன்னா இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அதிகமா கன்சியூம் பண்ணுவோமா? ஒரு 1.5 kg வாங்கிட்டு வருவோம் அந்த 100 ரூபாய்க்கு. அப்போ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகுமா? ஐ மீன் சாரி, பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அதே வந்து விலைவாசி அதிகமாச்சுன்னா நம்ம வந்து கம்மியா வாங்குவோம், நம்ம கன்சம்ஷன் டிக்ரீஸ் ஆகும். அப்ப இல்ல என்ன சொன்னாங்கன்னா பிரைஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கன்சம்ஷன். ஓகே, ஒன்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒன்னு கம்மியாகும். ஓகே, இப்போ நார்மலா ஒரு பர்சன் வந்து he is taking 15 rupees, ஒரு 15 ரூபாய் பேக்கெட்ல வச்சுக்கிட்டு is going to buy some mangoes. ஓகே, அப்போ 15 rupeesக்கு is going to buy 15 mangoes வாங்க போயிருக்காங்க கடைக்கு. ஓகே, அதாவது ஒரு மேங்கோ 1 rupee கணக்குல. ஓகே, இப்போ வாங்க போனவன் அந்த பிளேஸ்ல பார்த்தோம்னா மேங்கோ பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு. எவ்வளவுனா 20% கம்மியாயிருச்சு. இப்போ மேங்கோ பிரைஸ் வந்து 20% கம்மியாயிடுச்சு. அப்போ 20% எவ்வளவு? 20% கம்மியாச்சுன்னா அப்போ 12 rupees ஆகுமா? என்னன்னா 15ல find out 20%. You be having 1/5. அப்போ 15 ரூபாய் தான் 3 ரூபாய் கம்மியா இருக்கு. அப்போ அந்த 15 மேங்கோஸ் வந்து எனக்கு 12 rupees தான் இருக்கு. அப்போ 12 rupeesக்கு 15 மேங்கோஸ் இருக்கு. ஆனா கொண்டு போன காசு எவ்வளவு? 15 rupees. அப்போ அதே 15 rupeesக்கு வாங்கினதுனால அவனுக்கு 12 மேங்கோஸ் எக்ஸ்ட்ரா வருது. ஓகே ஓகே, அப்போ சரி ரேஷியோல வச்சு பாருங்க. இப்போ ஓல்டு பிரைஸ், நியூ பிரைஸ். ஓல்டு பிரைஸ் எவ்வளோ? 15 rupees. நியூ பிரைஸ் வந்து 12 rupees. ஓகே, அப்போ கன்சம்ஷன் என்ன இருக்கும்? கன்சம்ஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பிரைஸா? அப்ப கன்சம்ஷன் வந்து 12:15 இருக்குமா? அப்போ ப்ரீவியஸா வந்து ஓகே, ப்ரீவியஸா இப்போ 12 மேங்கோஸ் பிளான் பண்ணி போனவன் now he is buying 15 mangoes. அப்போ அதாவது 3 mangoes எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. இது அப்படியே கம்பேரிட்டிவ் கொஸ்டின் அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா how much is buying? அவன் 12 mangoes எக்ஸ்ட்ரா வாங்கலாம். அப்ப இந்த 3 mangoes தான் இந்த 12 mangoes. அப்ப இந்த 12 parts எவ்வளவு இருக்கும்? ஸோ இல்ல 1 part 4 1 part is 4. அப்ப 12 parts 48, 15 parts 60. ஓகே, அப்போ 15 rupeesக்கு இப்போ 15 rupeesக்கு 48 மேங்கோஸ் வாங்க போனுங்க. பிரைஸ் 20% கம்மியானனால இஸ் பையிங் 60 மேங்கோஸ், அதாவது 12 மேங்கோஸ் மோர். அதுதான் சொல்லியிருப்பாங்க கொஸ்டின்ல. ஓகே, அப்போ ப்ரீவியஸ் பிரைஸ் எவ்வளோ? 48 மேங்கோஸ் வந்து 15 rupees. ஓகே, அவன் என்ன கேட்டான்? அப்போ 16 மேங்கோஸோட பிரைஸ் எவ்வளோ?
just cross multiply 15 into 16 divided by 48. Okay, அப்போ 1 times 3 times 3 times 5 times அப்போ 16 mango price வந்து which is equal to 5 rupees. Okay, so இந்த சம்ம இவ்வளோ லென்த்தியா நம்ம சால்வ் பண்ண தேவையில்லை. அப்போ ஃபர்ஸ்ட் டேக் இது வந்து ஜஸ்ட் ஃபார் கான்செப்ட் தான் இவ்வளோ சொன்னது. ஸோ நம்ம எப்படி சால்வ் பண்ணா 20% எவ்வளோ 1/5. அப்போ ப்ரீவியஸா வந்து 5 rupees, நியூ பிரைஸ் வந்து 4 rupees. அப்போ பிரைஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கன்சம்ஷனா அப்போ 4:5. அப்போ இவங்க டிஃபரன்ஸ் எவ்வளோ 1, இந்த 1 தான் அந்த 12. ஓகே, அப்போ 4 பார்ட்ஸ் எவ்வளோ, இந்த 4 பார்ட்ஸ் வந்து 48, இந்த 5 பார்ட்ஸ் வந்து 60. ஓகே, அப்போ இவங்களோட பிரைஸ் இந்த 15 மேங்கோ பிரைஸ் தான் இந்த 48, இப்போ 60. ஓகே, அப்போ இந்த 15 rupeesக்கு 48 மேங்கோஸ் ஆவா, அப்போ 16 மேங்கோஸ் வந்து என்ன பிரைஸ் 5 rupees. ஸோ சிம்பிளா போட்டுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 7. இல்லைன்னா A's 2-day work is equal to B's 3-day workன்றாங்க. Okay, if A can complete the work in 8 days, then to complete the work B will take how many days? So அப்போ A ஓட 2 நாள் வேலை வந்து is equal to B's 3-day work. So அப்போ என்ன சொல்லலாம்னா the work done by A in 2 days is equal to the work done by B in 3 days. அப்ப A 2 நாள்ல செய்யக்கூடிய வேலையை தான் B 3 நாள்ல செய்வாங்க. ஓகே, அப்ப இதுல இருந்து A by B என்னவா இருக்கும் 3/2. அப்போ A:B ரேஷியோ வந்து 3:2. ஓகே, இதுதான் அவனுடைய எஃபிஷியன்சி. அப்போ ஒரு நாளைக்கு A வந்து 3 பங்கு வேலை செஞ்சாங்கன்னா B வந்து 2 பங்கு தான் செய்வாங்க. அப்போ எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டைம் டேக்கன் டு டூ த ஒர்க் டிக்ரீஸ் ஆகும். எஃபிஷியன்சினா என்னது, கெப்பாசிட்டி ஆஃப் அ பர்சன் டு டூ ஒர்க். ஒரு பர்சன் நல்ல ஆக்டிவா வேலை செஞ்சானா அவன் கம்மியான டைம்ல அந்த வேலையை முடிப்பான். அதே ரொம்ப சோம்பேறியா வேலை பார்த்தானா, ரொம்ப ஸ்லோவா, அப்போ எஃபிஷியன்சி டிக்ரீஸ் ஆச்சுன்னா டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஒர்க் இன்க்ரீசஸ். அப்போ ஃப்ரம் திஸ் ஐ கேன் டெல் எஃபிஷியன்சி வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஓகே, அப்போ இது எஃபிஷியன்சி ரேஷியோனா what is my time ratio? Time inversely proportional is equal to 2:3 ன்னு சொல்லலாம். Now come to second point. If A can complete the work in 8 days, அப்போ time taken by A உள்ள 2 parts அப்போ இந்த 2 தான் 8 days. அப்போ what about 3 parts? அப்போ 2 parts 8 னா 1 part எவ்வளோ, you be having 4. அப்போ 3 parts னா 3 into 4 which is equal to 12 days. அப்போ B மட்டும் can complete the work in 12 days. So next வந்து question number 8 என்ன பார்த்தா find the missing number. So எப்படின்னா இந்த ஒரு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, அதுல இந்த நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு we have to find out. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈச் நம்பர் உங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்கு, ஓகே, அதை பேஸ் பண்ணி we have to form the next number. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இங்க டிஃபரன்ஸ் பாருங்க, 24க்கும் 40க்கும் டிஃபரன்ஸ் வந்து 24 இருக்கா, ஓகே, பிளஸ் 24, இங்க பிளஸ் 3 அண்ட் ஹியர் உங்களுக்கு டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, அது வந்து 150 கிட்ட போகும். அப்ப நம்ம வந்து டைரக்டா அதை ஆட் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம், இதெல்லாம் நோட் பண்ணி பார்த்தோம்னா 24 டபுள் ஆயிருக்கா, அப்ப 24 into 2 போட்டீங்கன்னா 48. அப்ப நெக்ஸ்ட் நம்பர் 48 plus 3 போட்டா 51. ஓகே, அப்ப எப்படி இருக்கு இன்டூ பிளஸ், அப்ப நெக்ஸ்ட் ஆப்வியஸா இன்டூன்னு இருக்கும், இங்க நெக்ஸ்ட் வந்து பிளஸ் இருக்குமா, அப்ப 204 plus 5 வந்து 209. அப்ப இங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, into 2 plus 3. அப்ப இங்க obviously into 4 plus 5 and here it will be into 6. Okay, அப்ப என்னன்னா multiply addition interchange ஆகுது. Okay, 2 3 4 5 6 நம்பர் இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் வந்து 209 into 6 you will be having 1254. அப்ப நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தா நமக்கு 1254. நெக்ஸ்ட் சம் பார்த்தோம்னா இதுவும் find the missing numbers in a given series. So the series வந்து 1, 6, 25, 76, question mark, 154. அப்போ இங்க வந்து எந்த நம்பர் இருக்கணும், அதான் how can we find. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க, இங்க சின்ன நம்பர்ல இருந்து we are having a larger number. அப்போ ஆப்வியஸா இது வந்து நமக்கு அடிஷன்ல போகாது, கண்டிப்பா அடிஷன்ல மேபி போகலாம், பட் கண்டிப்பா அங்க மல்டிப்ளை இருக்கும். ஓகே, மல்டிப்ளிகேஷன் கண்டிப்பா இருக்கும்.
அப்ப இங்க பார்த்தோம்னா இதை வந்து நம்ம +5 சொன்னாமா, ஆனா இங்க எப்படி இருக்கு 6 and 24. அப்போ 18 19 அதிகமா இருக்கா, அப்போ பிளஸ் ஓகே ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம். +19 அண்ட் ஹியர் உங்களுக்கு வந்து 51 அதிகமா இருக்கு. ஸோ இப்போ இந்த 5 நாட் 51 51 இஸ் அதிகம். அப்போ இந்த டிஃபரன்ஸ் செக் பண்ணி பாருங்க. இந்த 5 19 51னா சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணல. ஓகே, அப்போ எல்லாமே அடிஷனா இருக்காது. ஓகே, அப்போ இதை வந்து +5ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்க வந்து 6 into 4 you be having 24. அப்போ 24 plus 1 25. ஓகே, அப்போ 25 into 3 75. 75 plus 1 76. அப்போ இங்க என்ன இருக்கும் 1 into 5 plus 1 1 into 5 5 5 plus 1 6 6 into 4 24 plus 1 25 25 into 3 75 plus 1 76. அப்போ 76 into 4 plus 1 okay, அப்போ 76 into 4 you'll be having 304. okay, sorry. okay, அப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா multiply by 2 plus 1 சொன்னோமா, இங்க into 5 into 4 into 3 into எல்லாமே 1 டிக்ரீஸ் ஆகுது. அப்ப இங்க into 2 plus 1. okay, அப்போ 176 into 2 வந்து you be having 152. 152 plus 1 which is equal to 153. அப்ப next number into 1 plus 1 அப்போ 153 into 1 153 plus 1 154. okay, so next one, question number 10. The pipe A can fill a tank in 20 hours, but because of a leakage in the tank gets filled in 28 hours. Find in how many hours the leakage alone can empty the completely filled tank. So இது வந்து based on the pipe and systems topic. இப்போ நார்மலா வந்து ஒரு பைப் ஏன்னு இருக்கு. இந்த பைப் வந்து 20 ஹவர்ஸ்ல டேங்கை ஃபில் பண்ணும். ஓகே, ஒரு கம்ப்ளீட் எம்டியான டேங்கை 20 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணும். இப்போ என்னன்னா அந்த பைப் அந்த டேங்க்ல வந்து there is a leakage. இதுதான் பைப் ஏ. இது வந்து 20 ஹவர்ஸ்ல இந்த டேங்கை ஃபில் பண்ணும். ஸோ இந்த டேங்க்ல ஒரு லீக்கேஜ் இருக்கு, ஒரு சின்ன ஹோல்ஸ், அது வழியா தண்ணி வந்து வெளியே போகுமா. அப்போ இங்க வந்து வாட்டர் வெளியே போயிட்டே இருக்கு, டேப்பும் ஃபில் ஆகுது, டேங்க்கும் ஃபில் ஆகுது. அப்போ வந்து இந்த பைப்பே வந்து இந்த டேங்கை 28 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணும். ஓகே, எப்போ டேங்க்ல ஒரு லீக்கேஜ் இருக்கும் போது தண்ணி வாட்டி வெளியே போயிட்டு இருக்கும், டேங்க்கும் ஃபில் ஆகும் போது 28 ஹவர்ஸ் ஆகும் இந்த டேங்கை ஃபில் பண்ண. அப்போ இந்த லீக்கேஜ் இப்போ டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு, ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் இந்த லீக்கேஜ் வழியா வந்து டேங்க் வந்து எத்தனை ஹவர்ஸ்ல எம்டி ஆகும்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏ கேன் ஃபில் அ டேங்க் இன் 20 ஹார்ஸ். இப்போ ஏ வந்து லீக்கேஜ் இருக்கும்போது, அப்போ ஏ வித் லீக்கேஜ் இருக்கும்போது இந்த டேங்கை ஏ வந்து 28 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணும். ஓகே, அப்போ இந்த 20க்கும் 28க்கும் என்ன எல்சிஎம் எப்படி போடலாம். அப்போ 28 ஐ கேன் ரைட் அஸ் 4 into 7 சொல்லலாமா. இந்த 20 ஐ கேன் ரைட் அஸ் 4 into 5. அப்போ என்ன நம்பர் காமனா இருக்கு 4, காமன் நம்பர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. நவ் டூ அ கிராஸ் மல்டிப்ளை. 20 into 7 140 இல்லையா, 28 into 5 140. அப்போ எல்சிஎம் வந்து யூ பி ஹேவிங் 140. ஸோ 21 how many times 140, 7 times. 28 வந்து 5 times 140. அப்போ இந்த 7 யாருன்னு பார்த்தோம்னா 7 is efficiency of A. ஓகே, இது வந்து efficiency of A with leakage. ஓகே, அப்போ இந்த efficiency of A minus efficiency of A leakage மைனஸ் பண்ணினா you be having leakage efficiency எனக்கு கிடைக்கும். leakage efficiency வந்து 7 minus 5 2. ஸோ என்ன மீனிங் பார்த்தோம்னா 7 இருக்கா, அப்போ 7னா என்ன சொல்லுவோம்னா 7 units per hour. அப்போ 1 ஹவருக்கு 7 யூனிட்ஸ் ஃபில் ஆகும். டோட்டல் எவ்வளோ 140 யூனிட்ஸா. ஓகே, அப்போ 1 ஹவருக்கு 7 யூனிட்ஸ்னா அப்போ 20 ஹவர்ஸ்க்கு 140 யூனிட்ஸ் ஃபில் ஆகும். இங்க வந்து 1 ஹவருக்கு 5 யூனிட் தான் ஃபில் ஆகும் தண்ணி. ஓகே, அப்போ 28 ஹவர்ஸ்க்கு வந்து 140 யூனிட்ஸ் ஃபில் ஆகும். அப்போ லீக்கேஜ் எஃபிஷியன்சினா 1 ஹவருக்கு வந்து 2 யூனிட்ஸ் வெளியே போகும். ஓகே, அப்போ
டைம் டேக்கன் எவ்வளோ இருக்கும் டு எம்டி த டேங்க் அப்போ டோட்டல் கெப்பாசிட்டி டிவைடட் பை எஃபிஷியன்சி ஆஃப் லீக்கேஜா ஏன்னா லீக்கேஜ் ஆகுனா டேங்க் வந்து எம்டி ஆகணும் அப்போ டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் டேங்க் வந்து 140 யூனிட்ஸ் ஓகே டிவைடட் பை எஃபிஷியன்சி ஆஃப் லீக்கேஜ் எவ்வளோ 2 அப்போ டிவைட் பண்ணீங்கன்னா இன் 70 hours okay the tank would be empty. Next வந்து question number 11 இது வந்து consider the sequence of 5 consecutive numbers அப்போ consecutive numbers என்னது continuous numbers அப்போ we have to take 5 continuous numbers if the average of first 3 is t then the average of all 5 integers is what அப்போ first take we have to know what is consecutive numbers consecutive all successive numbers which means continuous numbers okay for example continuous numbers na take 21 22 23 24 25 idellame vandu continuous numbers da so random I'm taking this so for any consecutive number appo first number x nu vechina second number enna vaagum ipo inga difference evlo ellathikume difference vandu +1 na +1 +1 +1 okay அப்ப இங்க x na next number should be x plus 1 and then next number should be x plus 1 plus 1 அப்ப x plus 2 அப்ப x plus 3 அப்ப இதுதான் consecutive numbers அப்ப for any consecutive number we can take x x plus 1 x plus 2 it keeps on going so இங்க என்ன சொல்லிருக்காங்க they ask for 5 consecutive numbers okay so 5 consecutive numbers so I can take x x plus 1 x plus 2 x plus 3 and x plus 4 இதுதான் 5 consecutive numbers இந்த 5 consecutive numbersல average of first 3 numbers வந்து t ன்னு சொல்லிட்டாங்க okay அப்ப average தான் இது sum of observation divided by total number of observation sum of observation அப்போ x plus 1 plus x plus 2 அவங்களுடைய average divided by number of observation 3 observations இவங்களுடைய average தான் t அப்ப total add பண்ணுங்க you be having 3x plus 3 is equal to 3 into t அப்போ 3 cancel ஆயிடுமா அப்ப you be having x plus 1 is equal to t okay okay இப்போ what is x value வந்து t minus 1 ன்னு சொன்னாமா இந்த 1 அந்த பக்கம் முடிச்சா -1 இப்போ இந்த x இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்ப you be having t minus 1 x value t minus 1 இங்க t minus 1 plus 1 அப்போ அவங்க you be having t okay 1 1 cancel அப்ப இங்க t plus 1 அதாவது இங்க வந்து t minus 1 னா -1 plus 2 plus 1 இருக்கும் அப்ப நெக்ஸ்ட் வந்து t plus 2 t plus 3 அப்போ 5 numbers ஃபார்ம் ஆயிடுச்சா இப்போ இந்த நம்பர்ஸோட ஆவரேஜ் எவ்வளவு ஆவரேஜ் டோட்டலா ஆட் பண்ணுவோமா divided by 5 அப்ப மேல வந்து 1 2 3 4 5 5 times t இருக்குமா -1 plus 1 get cancelled okay and then 2 plus 3 we are again having 5 times t plus 5 divided by 5 5 common அது cancel பண்ணா we will be having t plus 1 so that's your final answer question number 12 அது என்ன பார்த்தோம்னா the income of A is 150% of the income of B and income of C வந்து 120% of the income of A if the total income of A, B and C is 86,000 what is C income yeah அப்ப இந்த சம்ம வந்து நம்ம 2 types solve பண்ணலாம் first வந்து நம்ம ஷார்ட்டா பார்ப்போம் என்ன சொன்னாங்க இன்கம் ஆஃப் ஏ வந்து 150% ஆஃப் இன்கம் ஆஃப் பி அப்போ இன்கம் ஆஃப் பி வந்து அசியூம் as பி இன்கம் அசியூம் as 100 அப்ப ஏ இன்கம் எவ்வளவு 150% ஆஃப் 100 னா ஏ இன்கம் வந்து 150 ஓகே அடுத்து வந்து இன்கம் ஆஃப் சி வந்து 120% ஆஃப் இன்கம் ஆஃப் ஏ income of C வந்து 120% of income of A income of A எவ்வளவு 150
அப்போ 0 0 cancel. You will be having C income வந்து 12 into 15 180. அப்போ இது வந்து A income, இது B income, இது C income. Okay. Next வந்து if the total income of A, B and C எல்லாமே எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 86,000. What is C's income? அப்போ ratio of A income, B income, C income எவ்வளோ? A வந்து 150, B வந்து 100, C வந்து 180. ஓகே 0 0 0 கேன்சலா. அப்போ என்ன ரேஷியோ இருக்கு? யூ பி ஹேவிங் 15:10:18. அப்போ இது டோட்டலா ஆட் பண்ணாதான் 86,000. அப்போ டோட்டலா ஆட் பண்ணுங்க. You be having 43. அப்ப இந்த 43 parts தான் அந்த 86,000. ஓகே அதாவது A share, B share, C share டோட்டல் ஆட் பண்ணா A, B, C அந்த 43 தான் இந்த 86,000. அப்போ ஒன் பார்ட் எவ்வளவு இருக்கு? ஒன் பார்ட் you be having 2,000. 86,000 divide by 43. ஓகே இப்போ என்ன கேட்டா இன்கம் ஆஃப் C. C பார்ட் எவ்வளவு? இன்கம் பார்ட் 18. அப்போ 18 பார்ட்ஸ் எவ்வளவு இருக்கு? one part 2,000 na appo 18 parts will be having 36,000. இதுதா income of C. okay இது ஒரு மெத்தட் இல்லையா? இதே சம we can solve it like this. இப்போ A வந்து 150% of B யா அப்ப இல்லைன்னா I can tell A க்கும் B க்கும் efficiency வந்து இது எவ்வளவு? 53 times 52 times. அப்போ 3:2 ன்னு சொல்லலாம். ஓகே அடுத்து வந்து income of C வந்து 120% of income of A. அப்போ 120 by 100 இருக்குமா? இப்போ divide by 20 table. அப்போ 6/5. அப்போ C by A வந்து you be having 6/5. ஓகே அப்போ C இங்க பிளேஸ் பண்ணுங்க. ஏன்னா A க்கும் B க்கும் C க்கும் A க்கும் A தான் காமன். அப்போ A மிடில்ல வச்சுக்கோங்க. அப்போ C:A ரேஷியோ வந்து 6:5 இருக்குமா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இந்த எம்டி பிளேஸ்ல இந்த 5 ஆட் போட்டுவாங்க. இந்த எம்டி பிளேஸ்ல 3. அப்ப 2 3s are 6, 3 5s are 15, 3 6 are 18. சாரி 2 5s are 10. அப்போ A:B:C என்ன ரேஷியோ? A வந்து எவ்வளவு? 15 parts, B வந்து 10 parts, C வந்து 18. The same ratio you will be getting 15:10:18. okay அதுக்கும் பேசிக்கா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 என்ன பார்த்தோம்னா வாட் இஸ் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 + 2√15? இந்த வேல்யூவோட ஸ்கொயர் ரூட் என்ன? ஓகே அப்போ நார்மலா வாட் இஸ் ஸ்கொயர் ரூட்? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த ரூட் வேல்யூனா இப்போ ஸ்கொயர் ரூட்னா இங்க வந்து 2 இருக்குன்னு அர்த்தம். ஓகே அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸை வந்து ஐ கேன் ரைட் அஸ் எக்ஸ் பவர் 1/2. okay இப்போ for example take square root of 36. so 36 na இத வந்து I can write as 6 square னு சொல்லலாமா? அப்ப square root of 6 square. அப்போ 6 square whole power 1/2 னு சொல்லலாமா? அப்ப அதாவது a power m whole power n. அப்ப m into n. அப்ப 2 into 1/2 na இந்த 2 cancel, final answer will be getting 6. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 இருந்துச்சுன்னா இப்போ இந்த 6 வந்து நம்ம ஸ்கொயர் வேல்யூவா எழுதணும். ஓகே அப்போ ஐ கேன் ரைட் அஸ் 6 ஸ்கொயர். அப்போ நான் இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும். ஓகே த சேம் கான்செப்ட் இங்க 8 + 2√15 இருக்கு. ஸோ அதே போல இந்த நம்பர் நான் ஸ்கொயர் வேல்யூவா நான் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஸ்கொயர் வேல்யூனா இது வந்து சிங்கிள் இன்டீஜர், பட் இங்க வந்து 8 + 2√15 அப்படின்னா இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்ல இருக்குமா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து a + b ஹோல் ஸ்கொயர் என்னது? which is equal to a square + b square + 2 into ab. அப்போ இந்த 8 + 2√15 தான் இந்த a square + b square + 2ab. இல்ல a square + b square தான் you be having 8 and in the 2ab தான் 2√15. அப்போ just write here 2 into ab is equal to 2√15. அப்போ இதை வச்சு I can find what is a value and what is b value. அப்போ 2 cancel. அப்போ ab என்னவா இருக்கும்? a into b is equal to √15. அப்போ இதை வந்து I can write as 1 into √15 சொல்லலாமா?
just first consider பண்ணுங்க. A into B வந்து 1 into root 15. அப்போ what is A value வந்து 1 ன்னு வச்சுக்கோங்க, B value root 15. அப்போ A square plus B square value 8 இருக்கா செக் பண்ணுங்க. அப்போ 1 square plus root 15 square we are having 16, but ஆனா இங்க 8 தான் வருது. அப்போ இந்த value I cannot take. அப்போ இந்த A into B I can write as இந்த root 15 root 5 into root 3 ன்னு சொல்லலாமா? root 5 into root 3 you will be having root 15. அப்போ what is A square plus B square? அப்போ A square na root 5 square which is equal to 5. B square na root 3 square which is equal to 3. add பண்ணா 8 ன்னு வருதா? அப்போ from this I can tell A value வந்து root 5, B value வந்து root 3. அப்போ இந்த 8 plus 2 root 15 I can write as root 5 plus root 3 whole square. இதை expand பண்ணுங்க, you will be getting 8 plus 2 root 15. அப்போ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகுமா? அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து root 5 plus root 3. So sum number 14 என்ன பார்த்தோம்னா find the value of 1 divided by 125 power 2 by 3 plus 1 divided by 625 power minus 3 by 4 plus 1 divided by 729 power minus 3 by 6. இது டோட்டலாக ஆட் பண்ணா என்ன ஆன்சர்? ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக we have to know what is இப்போ வந்து எக்ஸ்ன்னு இருக்கு. எக்ஸ் எங்க இருக்கும்? இப்போ எக்ஸ் இருந்துச்சுன்னா வேல்யூ என்ன? எக்ஸ் பை 1. அப்போ எக்ஸ் வந்து எங்க இருக்கு? நியூமரேட்டர்ல 1 in denominator. when x comes down கீழே என்ன ஆகும்? எக்ஸ் இன்வர்ஸா ஆகும். நியூமரேட்டர்ல இருக்க எக்ஸ் வந்து when comes to denominator it will get the inverse power. ஓகே, இது அப்படி மேல போச்சுன்னா you will be getting x value வந்து பாசிட்டிவ், x power 1. ஓகே, அதே போல இங்க எல்லாமே having negative powers எல்லாமே டினாமினேட்டர்ல இருக்கு. இதெல்லாம் மேல போச்சுன்னா you will be having positive powers. அப்போ 125 power 2 by 3 plus 625 power 3 by 4 plus 729 power 3 by 6. Okay. இப்போ look at the numbers 125, 625, 720 எல்லாமே வந்து power values என்ன power values? அப்போ 125 னா 5 power 3 5 into 5 into 5 125 whole power என்ன இருக்குங்க 2 by 3 plus 625 வந்து 5 power 4 5 4 வாட்டி மல்டிப்ளை பண்ணா you will be having 625. அப்போ whole power 3 by 4. இங்க 729 cube all this I can tell 3 power 6 3 power 6 தான் 729 power 3 by 6. இப்போ I'm having a power m whole power n அப்ப இந்த பவர்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் which is equal to a power m into n. அதே போல இந்த 2 powers we can multiply 3 into 2 by 3 na 3 cancel you will be having 5 square. அப்ப 5 square na 25. okay, plus 4 into 3 by 4 4 cancel 5 power 3 125 plus 6 cancel 3 cube you will be having 27. அப்ப 125 plus 125 25 plus 125 150 plus 27 you will be having 177. okay, so final answer is 177. so question number 15 7 years later from now A will be as old as B. okay, was 4 years ago. C was born 2 years ago. The average age of A, B and C when the 10 years later will be 33 years. What is the present age of A? 7 years later from now. அப்போ இப்போதுல இருந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வரும்னு பார்த்தோம்னா B யோட 4 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசோ அதுதான் A யோட 7 years later உள்ள வயசு. ஓகே, அப்போ என்ன பண்ணீங்கன்னா ஏக்கு வந்து 7 years later என்ன ஏஜ் இருக்கோ அந்த ஏஜ் தான் பிக்கு வந்து 4 years ago உள்ளது. ஓகே, அப்போ A plus 7 is equal to B minus 4. A's age after 7 years will be equal to B's age 4 years ago. அப்போ ago மைனஸ் பண்ணிப்பீங்களா? So next point வந்து C was born 2 years ago. அப்போ 2 years ago present age of C வந்து which is equal to 2. okay, the average age of A, B and C after 10 years will be 33. அப்போ average age of A, B and C average age after 10 years would be 33. okay, so இதை சால்வ் பண்ணிட்டு we can find
the present age of A. Upper C value in the 2, upper 2 is substitute here. Okay. And then what is A value? So I can tell B in our B is equal to A plus 11. In the minus 4 and the bottom portion 7 plus 4 11. Substitute B value as A plus 11, C value as 2. Okay. A plus, what is B value? A plus 11. And what is C value? C value 2. In the 10 and the bottom portion 23 divided by 3. You'll be having 2A plus 13 is equal to 69. 3 into 23. Okay. 69 minus 13 you'll be having 56 divided by 2, which is equal to A age when the 28 years. Okay. So first in the point one important. A க்கு வந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வயசோ அதுதான் B க்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயசு. அப்ப ரெண்டுமே ஈக்குவல். So அதை வச்சு I can find A's present age. Question number 16. இங்க வந்து 3 children took part in a racing competition in their school. Okay. With their respective probabilities to reach the finishing point being 1/3, 1/5 and 1/4 respectively. What is the possibility that at least one of them will finish the race? Okay. இப்போ என்ன கேட்கறேன்னா we have to find the probability that at least one finish or one win the race. Okay. அப்போ இதை எப்படி நம்ம find out பண்ணோம்னா 1 minus none of them finish the race. Okay, so we have to find the probability of at least one of the person to win the race, which is equal to 1 minus none finish the race. So இதுல நம்ம யூஸ் பண்ணோம்னா we can easily find the answer. இப்போ என்னது probability of A winning the match வந்து 1/3 and probability of B winning the match வந்து 1/5. C என்னது 1/4. Okay, இதுதான் probability of winning. இப்போ இதே வந்து none of them finish the raceனா அப்போ 1 minus A வந்து 3ல ஒரு பங்கு உண்டு ஏக்கு வின் பண்ண. அப்போ ஏ வந்து எத்தனை பங்கு வந்து லூஸ் பண்ணுவாங்க? அப்ப 3ல 2 பார்ட்ஸ் வந்து ஏ வந்து வின் பண்ண மாட்டாங்களா? 3ல ஒரு பங்கு தான் பாசிபிள் உண்டு. அப்ப பிக்கு வந்து 5ல 1 parts is possible to win. அப்போ to lose the race you will be having remaining 4 parts. Remaining 4 partsல he will lose the race. இவன் 1/4. அப்போ வந்து you will be having 3/4. அப்ப டோட்டலா மல்டிப்ளை பண்ணுங்க. If you multiply, we are having 3 3 cancel, 4 4 cancel. 1 minus 2/5. Then you will be having 3/5. If I know probability at least one of them win the race in பார்த்தோம்னா 5ல 3 பங்கு possible உண்டு. That's the probability. Next one, question number 17. Here there are 6 green color balls, 5 red color balls and 3 white balls in a bag. If 3 balls are drawn randomly, what is the probability that no ball is red? அப்ப எனக்கு வந்து ஒரு பேக்ல வந்து I'm having 6 green color ball. Okay. And 5 red balls and 3 வந்து white color balls இருக்கு. So இந்த பேக்ல இருந்து நான் randomly I'm taking 3 balls. Okay. இந்த பேக்ல கையை விட்டு நான் 3 பால் அடிக்கிறேன் randomly பார்க்காம. அது என்ன ப்ராபபிலிட்டி வந்து எந்த பாலுமே வந்து ரெட் கலர் பாலா இல்லாம இருக்கும். அப்போ ஐ கேன் டேக் கிரீன் ஆர் ஒயிட். நம்ம பார்த்தோம்னா we can easily pick out. நம்ம பார்க்காம சூஸ் பண்ணோம்னா என்ன ப்ராபபிலிட்டி? அது வந்து ரெட் கலர் பால் இல்லாம. அப்ப அதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி என்னது? அதாவது ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம். ஓகே, ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம். அப்போ டோட்டல் அவுட்கம் என்னது? டோட்டலா வந்து I'm having total எத்தனை பால்ஸ் இருக்கு? 6 plus 5 11. 11 plus 3 14. அப்போ 14 பால்ஸ்ல I have to select 3 balls. அதான் டோட்டல் அவுட்கம். மொத்தமா எனக்கு 14 பால்ஸ் இருக்கு. அந்த 14 பால்ஸ்ல 3 பால் நான் செலக்ட் பண்ணணும். அது எப்படி செலக்ட் பண்ணணும்? அப்படி செலக்ட் பண்ணும்போது there should be no red ball. அப்போ ரெட் பாலே இல்லைன்னா மிச்சம் எத்தனை பால் இருக்கு? 6 plus 3 9.
அப்போ அந்த 9 பால்ல ஐ ஹாவ் டு செலக்ட் 3 பால்ஸ். அதான் ஃபேவரபிள் அவுட்கம். டோட்டல் அவுட்கம்னா 14 பால்ல இருந்து 3 பால் பிக் பண்ணும். நமக்கு என்ன தேவை? நமக்கு வந்து பிக் பண்ணா அந்த பால் ரெட் பாலா இருக்கக்கூடாது. அப்போ ஃபேவரபிள் அவுட்கம் வந்து மிச்சம் 9 பால்ஸா, அப்போ 9 பால்ல 3 பால் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இது எப்படி எல்லாம் we no need to use any formulas. ஓகே, அப்போ எப்படி பண்ணலாம்னா 9C3னா 9 வந்து 3 times ரெடியூஸ் ஆகுது. அப்போ which is equal to 9 into 8 into 7 divided by 3 factorial. அப்போ 3 into 2 into 1 whole divided by 14C3. அப்போ 14C3னா 14 reduced to 3 times. அப்போ 14 into 13 into 12 divided by 3 into 2 into 1. அப்போ இந்த 3 into 2 into 1 இது கேன்சல் ஆகுமா? பேலன்ஸ் என்ன இருக்கு? 4 2s are 4 3s are 3 1s are 3 3s are. Okay, 2 7s are 14. அப்போ இது கேன்சல். Balance will be having 3 divided by 13. So that's your probability of picking the ball, that no ball is red ball. Question number 18. The tremors of earthquake were felt at an interval of 15 seconds. So tremors வந்து எப்போ felt ஆகும்னா every 15 seconds வந்து earthquake இருக்கு. Okay, the first tremor was felt at 8:59. அதாவது 8:59 57 seconds அப்போ first tremor. The first earthquake வந்து felt ஆயிருக்கு. Okay, and the last tremor was felt at 10:45:12. 10 hours 45 minutes 12 seconds அப்போ last tremor, the last earthquake வந்திருக்கு. Okay. Okay, so question வந்து how many times were the tremors felt? அப்போ இந்த டைம் கேப்ல எத்தனை tremors வந்திருக்கு? ஒவ்வொரு tremorம் 15 செகண்ட் கேப்ல வருது. ஓகே, அப்போ டோட்டலா உங்களுக்குள்ள டைம் டிஃபரன்ஸ் எவ்வளோ அதை we have to find out. என்ன டைம் அது? 10 hours 45 minutes 12 seconds minus 8 hours 59 minutes 57 seconds இருக்கா? அப்போ இது எப்படி நான் வந்து சப்ராக்ட் பண்ணலாம்? அப்போ இந்த வேல்யூ வந்து should be larger than this value and this value should be larger than this value. அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 10 ஹார்ஸ்ல இருந்து 1 hour we can give 2 minutes. அப்போ 1 hour எவ்வளவு? 60 minutes. அப்போ இங்க போச்சுன்னா we be having remaining வந்து 9 hours. 9 hours இங்க 60 plus 45 105 minutes இருக்குமா? 1 hour நான் கடன் வாங்கியிருக்கேன். ஓகே, equal to 12 seconds. ஓகே, இங்க இருந்து 105 minutesல 1 minute I am giving 2 seconds. அப்போ ஒரு நிமிஷம்னா 60 seconds. அப்போ 60 plus 12 72 seconds. அப்போ இங்க வந்து we be having 104. ஓகே, so இங்க இருந்து 1 minute I am giving 2 seconds. ஓகே, ஒரு நிமிஷம்னா 60 seconds. அப்போ 60 plus 12 72 seconds. அதே போல இங்க இருந்து 1 hour I am giving 2 minutes. அப்போ இங்க 1 minute அங்க போச்சுன்னா 44 minutes இருக்குமா? அப்போ 44 plus 60 104. ஓகே, இப்போ மைனஸ் பண்ணுங்க. minus 8 hours 59 minutes 57 seconds. அப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா இது பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? you be having 15 seconds. 15 seconds. அப்போ இங்க வந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 60 40 45. அப்போ 45 minutes இங்க 1 hour. அப்போ இது டோட்டல் எல்லாத்தையுமே வந்து செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணுங்க. அப்போ 1 hourனா which is equal to 3600 seconds plus 45 minutes. அப்போ 1 minute 60 secondsனா 45 minutes எவ்வளோ? அப்போ 45 into 60 plus 15 seconds. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 5 into 6 30. அப்போ 2700. 3600 plus 2700 plus 15. ஓகே, அப்போ இது நம்ம டோட்டலா ஆட் பண்ணோம்னா you be getting 6315 seconds. 6350 seconds. அப்போ இதுதான் டைம் கேப். இந்த டைம் கேப்பை டோட்டலா செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ எனக்கு வந்து 6315 seconds. ஸோ ட்ரெமர்ஸ் எப்போ ஃபெல்ட் ஆகுது? எவ்ரி 15 seconds. அப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணும்னா 6351 divided by 15. ஓகே,
அதை நம்ம டிவைட் பண்ணோம்னா யூ பி ஹேவிங் 421. ஓகே, அப்போ இந்த டைம் கேப்ல 421 times the tremors would have been felt. Next வந்து question number 19. இது என்னன்னா 2/3 of a consignment was sold at a profit of 6%, while the remaining was sold at a loss of 3%. Okay, if there was a overall profit of 1080, then the value of the consignment is what? Okay, value of the consignment is what? Okay, அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு கன்சைன்மெண்ட்ல வந்து 2/3 வந்து 6% ப்ராஃபிட் விற்கிறாங்க. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 1/3 இருக்குமா? அந்த 1/3 ஹி செல்லிங் அட் அ லாஸ் ஆஃப் 3%. இப்போ எனக்கு டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1018 வருது. அப்போ the value of consignment of A என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, 2/3. ஓகே, ரிமைனிங் வந்து 1/3 இருக்குமா? ஓகே, அப்போ 2/3 ஆஃப் அ கன்சைன்மெண்ட், 1/3 ஆஃப் அ கன்சைன்மெண்ட் இருக்கு. அப்போ டினாமினேட்டர் என்ன இருக்கு? 3 இருக்கா? அப்போ 3 மல்டிபிள்ல we can take the total consignment. அப்போ டோட்டல் கன்சைன்மெண்ட்டை 13 அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படி அசியூம் பண்ண என்ன ஆகும்? 2/3 ஆஃப் கன்சைன்மெண்ட் எவ்வளவு ஆகுது? 2/3 into 13 20 இருக்குமா? அப்போ கன்சைன்மெண்ட் வேல்யூ வந்து 2/3 வேல்யூ வந்து 20. ஓகே, ரிமைனிங் வந்து 1/3 எவ்வளவு இருக்கும்? 10 இருக்குமா? அப்போ டோட்டல் ஆட் பண்ணா consignment value 30. ஓகே, இந்த 2/3 கன்சைன்மெண்ட் வந்து 6% ப்ராஃபிட்டுக்கு வந்து சேல் பண்றாங்க. அப்போ இல்ல 6% எவ்வளவு இருக்கும்? 1.2. ஓகே, அப்போ 20 plus 1.2 will be having 21.2 இருக்கும். அப்போ 20 rupees கன்சைன்மெண்ட் செல்லிங் ஃபார் 21.2 rupees. இந்த ரிமைனிங் கன்சைன்மெண்ட் வந்து இஸ் செல்லிங் அட் அ லாஸ் ஆஃப் 3%. ஓகே, 3% 0.3 இருக்குமா? அப்ப அது மைனஸ் ஆச்சுன்னா யூ பி ஹேவிங் 9.7. ஓகே, இது வந்து ஓல்டு பிரைஸ் கன்சைன்மெண்ட், இது நியூ பிரைஸ் ஆஃப் கன்சைன். இதை ஆட் பண்ணுங்க, யூ பி ஹேவிங் 30.9. அப்போ கன்சைன்மெண்ட் வேல்யூ ப்ரீவியஸா எவ்வளோ? 13 இருக்கு, இப்போ 30.9. அப்போ எவ்வளோனா 0.9 ப்ராஃபிட்டா? ஸோ இங்க என்ன சொல்றாங்க கொஸ்டின்ல? ப்ராஃபிட் இஸ் 1080. ஓகே, எனக்கு வந்து 0.9 ப்ராஃபிட் எப்ப வந்துச்சு? நான் கன்சைன்மெண்ட் வேல்யூவை 13 அசியூம் பண்ணப்போ, நான் தான் அசியூம் பண்ணேன். நான் 13 அசியூம் பண்ணப்போ எனக்கு ப்ராஃபிட் வந்து 0.9 இருக்கு. அதே ப்ராஃபிட் வந்து 1080 இருந்துச்சுன்னா வாட் இஸ் த டோட்டல் கன்சைன்மெண்ட்? ஓகே, do a cross multiply. அப்போ 1080 into 30 divided by 0.9 I can write as 9/10. அப்போ 9 into 10. அப்போ இது 1 டைம், இது வந்து 120 times மல்டிப்ளை பண்ணா யூ பி ஹேவிங் 36,000. இதுதான் டோட்டல் கன்சைன்மெண்ட் வேல்யூ. ஸோ அவங்க என்ன கேட்டாங்க? கன்சைன்மெண்ட் வேல்யூ ஆஃப் ஏ. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் பார்ட்டா, அப்போ 20 பார்ட்ஸ் எழுதும். 2/3. அப்போ 2/3 ஆஃப் 36,000. அப்போ 3 டைம்ஸ், இது இங்க வந்து 12 டைம்ஸ் 12,000. இதை மல்டிப்ளை பண்ணா 24,000. ஓகே, அப்போ கன்சைன்மெண்ட் வேல்யூ ஆஃப் ஏ வந்து 24,000. பி எவ்வளவு இருக்கும்? பி வந்து 12,000. கொஸ்டின் நம்பர் 20. ஸோ என்ன சொல்றாங்க? ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் கார்பெண்டிங் அ ரூம் 13 meter long and 9 meter broad with a carpet of 75 centimeter wide at a rate of 12.40 rupees per meter. அப்போ என்ன கொஸ்டின்னா, ஐம் ஹேவிங் அ ரூம். இந்த ரூமை வந்து நான், இந்த ரூம் வந்து 13 meter long and 9 meter broad இருக்கு இந்த ரூம். இந்த ரூம்ல ஐ ஹாவ் டு புட் கார்பெட். கார்பெட் போட்டு இந்த ரூம் வந்து ஃபுல்லா நான் ஃப்ளோரை கவர் பண்ணணும். ஓகே, கார்பெட் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75 centimeter broad. ஓகே, இந்த கார்பெட்டை பிளேஸ் பண்ண 1 மீட்டருக்கு வந்து they are charging 12 rupees 40 paise. ஓகே, அப்போ டோட்டலா எத்தனை மீட்டர் இருக்கு? அது இந்த ரூம் ஃபுல்லா கார்பெட்டை வைக்க எவ்வளவு அமௌண்ட் சார்ஜ் ஆகும்? அதுதான் கேள்வி. அப்போ டோட்டலா ஃபர்ஸ்ட் we have to find the area of the room. ஏரியானது, ஏரியானா லென்த் இன்டூ பிரெத்தா. அப்போ 13 into 9 you be having 117 meter square. ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த ஏரியால ஐ ஹாவ் டு பிளேஸ் கார்பெட். அப்போ நான் கார்பெட் எத்தனை வைக்கலாங்க? ஸோ கார்பெட் சைஸ் எவ்வளோ? 75 centimeter. அப்போ சென்டிமீட்டரை கன்வெர்ட் டு மீட்டர்.
we know 100 centimeter is equal to 1 meter. அப்போ 75 centimeter na, which is equal to 75 by 100, which is equal to 3 by 4 meter. Okay, 3 by 4 meter. அப்போ டோட்டல் எவ்வளோ கார்பெட் எனக்கு தேவை? அப்போ டோட்டல் ஏரியா எவ்வளோ? 117 divided by கார்பெட் லென்த். ஓகே, இதை வச்சு பார்த்தோம்னா எனக்கு கார்பெட்டுக்கு வந்து எவ்வளோ மீட்டர் வருதுன்னு தெரியும். ஓகே, அப்போ எவ்வளோ 1 மீட்டர் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க? 12.40. அப்போ மல்டிப்ளை பை 12.40 ஆர் 124 by 10 ன்னு வச்சுக்கலாம். So you'll be having 117 into 4 into 124 divided by 10 into 3 ன்னு சொல்லலாமா? ஓகே, ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணி சால்வ் பண்ணால் you'll be having 1934.40. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா we have to find the area. அந்த ஏரியா இந்த 117 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல நான் எவ்வளோ கார்பெட்டை வைக்கலாம்? கார்பெட் சைஸ் எவ்வளோ? 70 சென்டிமீட்டர். அப்போ எத்தனை கார்பெட் வைக்கலாம்? அப்போ 117 divided by 3 by 4. அவங்க ப்ரைஸிங் எவ்வளோ 1 மீட்டருக்கு? 12.4. டேரக்டாக மல்டிப்ளை பண்ணுங்க. யூ பி ஹேவிங் 1934 rupees 40 பைசே இவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 21. இங்க வந்து ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் when divided by 5, 6, 7 and 8 leaves remainder 3, but the same number when divided by 9 leaves remainder 0. ஓகே, ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பரை வந்து when I divide by 5, 6, 7 and 8 டிவைட் பண்ண ரிமைண்டர் வந்து 3ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ அதே நம்பரை when I divided by 9 எனக்கு ரிமைண்டர் வந்து 0. ஓகே, அப்போ இந்த நம்பர் என்ன? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நம்பர் தானே ஆன்சர். அப்போ இந்த ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன் வந்து டிவிசிபிள் பை 9ஓ அதான ஆன்சர். ஓகே, அப்போ வாட் இஸ் தி டிவிசிபிலிட்டி ரூல் பை 9? அப்போ எல்லாத்தையும் நம்ம பேசிக்கா டிவைட் பண்ண அவசியம் இல்லை. we can solve using divisibility rule. divisibility rule வந்து sum of digits should be divisible by 9. அப்போ டோட்டல் ஆட் பண்ணுங்க. 1 plus 6 plus 8 plus 3 8 9 10 11 you be having 18. next number இங்க 5 8 இங்க 4 10 and here you be having 24. அப்போ சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 18 8 10 24 இல்ல எது வந்து 9ல டிவைட் ஆகும்? 18 தானா? அப்போ உங்க ஆன்சர் வந்து 1683. ஓகே, இல்லையா? we can solve using பேசிக்கா சால்வ் பண்ணுங்க. அப்ப இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 5 6 7 8. அப்ப காமனா மல்டிபிள் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் எல்சிஎம். 5 6 7 8க்கு எல்சிஎம் டிவைட் பை 2 டேபிள் 2 3s are 4. இப்போ எல்லாமே டிஃபரெண்ட் நம்பர்ஸ் தான். அப்போ 2 into 5 into 3 into 7 into 8 so 4 you be having LCM as 840. ஓகே, அப்போ இந்த நம்பரை when I divide by 840 எனக்கு ரிமைண்டர் வந்து 3 ன்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 1683ல ரிமைண்டர் 3 மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ you be having 1680 and then 2312ல minus 3 you be having 2309. 1432ல minus 3 you be having 1429. 798ல minus 3 பண்ணீங்கன்னா 795. இப்போ இந்த 7 இந்த நம்பர்ஸை I have to divide by 840. 840 டிவைட் பண்ணி பாருங்க. 1 times இது மட்டும் தான் கேன்சல் ஆகும். ஓகே, அப்போ உங்க ஆன்சர் அப்போ 1683 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 22. இல்ல the greatest number which can divide 1356 1868 and 2764 leaving same remainder 12 in each case. அப்போ இந்த நம்பர்ஸ் வந்து 1356 இருக்கு and then 1868 and 2764. இந்த நம்பர்ஸை இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் எது டிவைட் பண்ணும்? அப்படி டிவைட் பண்ணா எனக்கு வந்து இதால ஒரு நம்பரை நான் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே சேம் ரிமைண்டர் வந்து 12 வந்து அக்கர் ஆகுது. ஓகே, அப்போ இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன? 1356 இப்போ டிவைட் பை நம்பர் ரிமைண்டர் 12. 1868 அதே நம்பர் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 12.
2764 சேம் நம்பர் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 12. அப்ப இந்த நம்பர் என்ன? ஓகே, ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்னா, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 1356 மைனஸ் த ரிமைண்டர். அப்போ இந்த நம்பர் என்னவா இருக்கும்? யூ பி ஹேவிங் 1344 and then 1868 minus 12 பண்ணீங்கன்னா you be having 1856 and then 2764 12 subtract பண்ணா you be having 2752. okay, now we have to find the HCF of these three numbers. அப்ப இந்த மூணு நம்பர் HCF கண்டுபிடிங்க. okay, அப்போ 1856 divided by 1344. okay, அப்ப எத்தனை வாட்டி போகும்? 1 times 1344. அப்போ பேலன்ஸ் வந்து you be having 512 இருக்குமா? இப்போ இந்த டிவைசர் becomes the number here. அப்போ 1344. இது வந்து 2 times தான் 1024. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணினா you be having 320. இப்போ again this number becomes the remainder, sorry, becomes the number. அப்போ 512. இதை டிவைட் பண்ணுங்க 1 times 320. அப்போ பேலன்ஸ் you be having 192. இது இங்க வந்துச்சுன்னா 320. இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 1 time 192. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? you be having 128. this number comes here 192. இதை நீங்க 1 time டிவைட் பண்ணீங்கன்னா 128. பேலன்ஸ் வந்து 64. இப்போ இந்த 128 comes here. அப்போ 64 2 times 128. அப்போ பேலன்ஸ் 0. இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் 0 ரிமைண்டர் 0னா அப்ப இந்த லாஸ்ட் டிவைசர் தான் உங்க HCF. ஓகே, சோ அப்போ HCF எவ்வளவுன்னு பாருங்க. you be having 64. that's your answer. next question number 3 என்னன்னு பார்த்தோம்னா, find the factors of 2 power 8 into 7 power 5 into 14. ஓகே, இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா இதோட ஃபேக்டர்ஸ் என்ன? ஓகே, அப்ப ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, the number of factors of x power a into y power b into z power c. இப்படி நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா a plus 1 into b plus 1 into c plus 1. ஓகே, அப்போ மேல இருக்க அந்த பவர்ஸ்ல பிளஸ் 1 ஆட் பண்ணி we have to multiply. அப்போ இந்த பேஸ் என்னவா இருக்கும்? பேஸ் should be prime numbers. ஓகே, ஸோ இங்க என்ன இருக்கு? நமக்கு வந்து 2 power 8 into 7 power 5 into 14 power 1. இது மென்ஷன் பண்ணலாம் 1. அப்ப எனக்கு பேஸ் வந்து பிரைம் நம்பர்ஸ் இருக்கணுமா? அப்போ 2 7 14. 14 வந்து ஈவன் நம்பர். அப்போ அதை I have to form into prime numbers. எப்படி எழுதலாம்? 2 power 8 into 7 power 5 into 14 2 into 7 சொல்லலாமா? அப்ப 2 7 prime number தான். இப்போ a power m into a power n which is equal to a power m plus n. okay, அப்போ 2 power 8 into 2 power 1 we can write 2 power 8 plus 1 9. okay, multiplied with 7 power 5 into 7 power 1 which is equal to 7 power 6. okay, அப்போ factors என்னவா இருக்கும்? factors of x power a into y power b into z power c na a plus 1 into b plus 1 into c plus 1. okay, அப்ப அந்த பவர்ஸ்ல 1 ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணும். இங்க பவர்ஸ் என்னதுக்கு? 9. அப்போ the factors are 9 plus 1 into 6 plus 1. number of factors which is equal to 10 into 7 which is equal to 70. அப்ப டோட்டலா எனக்கு வந்து 70 factors இருக்கு. நெக்ஸ்ட் வந்து question number 24. என்ன சொல்றாங்கன்னா, in an examination it is required to get 290 of the aggregate marks to pass. அப்போ எக்ஸாம்ல வந்து பாஸ் மார்க் எவ்வளவு? 290 மார்க்ஸ் எடுத்தா பாஸ் பண்ணலாம். ஓகே, a student gets 203 marks and is declared failed by 12% of total marks. அப்போ ஸ்டூடெண்ட் வந்து how much he is getting? 203 marks. அப்போ ஆப்வியஸா ஃபெயில் தானே, ஏன்னா 290 மார்க் எடுத்தா தான் பாஸ். அப்போ how much mark required to pass? அப்போ 87 மார்க் வந்து அவன் அதிகமாக எடுத்தா கண்டிப்பா பாஸ் பண்ணியிருப்பான். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? he failed by 12%. ஓகே, அப்போ in terms of number எவ்வளோ?
அவன் 87 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டான். பெர்சன்டேஜ் சொல்லும் போது ஃபெயில்ட் பை 12%. அப்ப இந்த 87 மார்க்ஸ் தான் இந்த 12%. அப்போ வாட் இஸ் 100%? ஓகே, 100% டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு? ஓகே, do a cross multiply. அப்ப 87 into 100 divided by 12. Okay, divide by 4 table. 4 3s are 4 25s are 3 1s are 3. How many times? 29 times are about 29 into 25. You'll be having 725. அப்ப அந்த எக்ஸாம்ல டோட்டல் மார்க் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 725 மார்க்ஸ். அந்த 725ல 290 மார்க் எடுத்தா பாஸ் பண்ணலாம். ஆனா இவன் வாங்குனது 203 மார்க்ஸ். அப்ப he failed by 12%. in terms of மார்க்னு பார்த்தோம் 87 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டான். அப்ப இந்த 12% மார்க் தான் 87. அப்ப 100% மார்க் எவ்வளோ? 725. ஓகே, so coming to the last question. இங்க என்னன்னு பார்த்தோம்னா slant height of a right circular cone வந்து 10 meter and its height வந்து 8 meter. Find the area of curved surface. அப்படின்னு சொன்னா right circular cone. அப்போ if you take a cone, okay, இந்த கோனோட height எவ்வளோ? height வந்து they have said as 10 meter, sorry 8 meter. இதுதான் slant height. இந்த slant height வந்து 10 meter. ஓகே, அப்போ இந்த curved surface area என்ன? அப்போ curved surface area of cone என்னன்னு பார்த்தோம்னா pi r into l. நமக்கு l இருக்கு, pi வேல்யூ தெரியும் நமக்கு. இந்த r ரேடியஸ் என்னது? இப்போ கோன் எடுத்தீங்கன்னா இந்த பேஸ் என்னவா இருக்கும்? பேஸ் வந்து ஒரு சர்க்கிளா? அப்ப சர்க்கிள்ல இந்த சென்டர்ல இருந்து ஒரு லைன் டச்சல் சர்க்கம்ஃபரன்ஸ், அதுதான் we call as ரேடியஸா? அப்ப இந்த ரேடியஸோட லென்த் எவ்வளவு? ஓகே, இதை தனியா வெளியிடுங்க. எடுத்தீங்கன்னா you be having, take it as a, b and c. இந்த ஹைட் வந்து they said as 8, slant height வந்து 10. அப்போ இது என்னவா இருக்கும்? அப்ப we can use Pythagoras theorem or triplet னு சொல்லலாம். ட்ரிப்ளெட்னா பேசிக் ட்ரிப்ளெட்னு பார்த்தோம்னா 3 4 5 இதுதான் ஒரு பேசிக் ட்ரிப்ளெட். ஸோ என்ன மீனிங்னா, ஓகே இது எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 3 இது 4னா இது ஆப்வியஸா 5. யூஸ் Pythagoras theorem. அப்போ AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர்னு சொல்லலாமா? ஓகே, AC வந்து 5 ஸ்கொயர், ஓகே, இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர். அப்போ 9 பிளஸ் 16 இருக்குமா? ஆட் பண்ணா உங்களுக்கு 25 வரும். ஓகே, அப்போ இது ஒன் ஆஃப் த பேசிக் ட்ரிப்ளெட். இது அப்படியே டபுள் ஆக்குங்க, மல்டிப்ளை பை 2 பண்ணா 6 8 10 இருக்குமா? அப்போ இங்க 6 இங்க 8 இங்க ஆப்வியஸா 10 இருக்கும். இது போட்டு சால்வ் பண்ணலாம், பட் இது கொஞ்சம் ஷார்ட் மெத்தட். ஓகே, அப்போ இந்த ரேடியஸ் எவ்வளோ? 6ஆ? அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ பை இன்டூ 6 இன்டூ ஸ்லாண்ட் ஹைட் வந்து 10. அப்போ டோட்டலா வந்து 65. தட் இஸ் மை ஆன்சர், 65 மீட்டர் ஸ்கொயர். Okay, thank you guys.